குமரி மாவட்டம் தக்கலையில் பாஜக சார்பில் நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற பாஜக வேட்பாளர் நந்தினி ஆகிய இருவருக்கும் ஆதரவு திரட்டினார். அப்போது திரண்டு வந்த பாஜகவினர் வேண்டும் மோடி, மீண்டும் மோடி என கோஷம் எழுப்பினர். இதனிடையே தக்கலை பழைய பேருந்து நிலையம் முதல் மேட்டுக்கடை வரையிலான சாலையில் பேரிகார்டுகள் அமைத்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தூத்துக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்செந்தூர் வஉசி திடலில் பரப்புரை மேற்கொண்டார். சுட்டெரிக்கும் வெயிலில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க 40க்கு 40 வெற்றியை தர வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை யாரை கொடுக்குறாங்கன்னு நீங்க நம்புறீங்களோ, நம்ம தலைவர் யார பிரதமரா கை காட்டுறாரோ அவர் உட்காரணும்னா 40க்கு 40 ஜெயிச்சாகணும். அரியலூர் நகரில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அமைச்சர் சிவசங்கருடன் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தேர்தல் வியூகம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை நடுங்க வைத்துள்ளது என்றும் பாஜகவை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்றும் கூறினார். பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும், மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு ஊழல் என்ற பிரஷரில் சிக்கி உள்ளது, அந்த பிரஷரை ரிலீஸ் செய்வது டிடிவி தினகரனின் பிரஷர் குக்கர் தான் என கூறினார். ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர் இருக்குதுங்க ஐயா. என்ன பிரஷருங்க ஐயா? ஊழல் பிரஷர், குடும்ப ஆட்சி பிரஷர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர். அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஐயா. பெரம்பலூர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்களை பற்றி சிந்திக்காத தலைவர்களிடமே பல முறை அதிகாரத்தை கொடுத்து நாம் தோற்று போய்விட்டோம் என கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.